சென்னையில் அஇஅதிமுக ஆட்சியில் ஒரு பாலம் கூட கட்டப்படவில்லை என சட்டப்பேரவையில் திமுக தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, கத்திவாக்கத்தில் ஏராளமான மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பாலத்தை தாம் திறந்து வைத்ததை சுட்டிக்காட்டினார். இந்த துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பில் 122வது பக்கத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 114.95 கோடி மதிப்பீட்டில் 5 மேம்பாலங்கள், 10 சிறு பாலங்கள் மற்றும் 3 சுரங்கப் பாதைகள் புதிதாக பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டும் மற்றும் பல்வேறு இடங்களில் ஏற்கனவே உள்ள மேம்பாலங்களை மேம்படுத்தும் பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. இதில் 16.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கத்திவாக்கம் நெடுஞ்சாலை காக்கரேன் பேசின் சாலையில் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 28/2/2016 அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இப்பாலத்தினால் கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள சுமார் 5 லட்சம் பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆகவே ஒரு பாலம் கூட கட்டவில்லை என்று சொல்வது வேண்டுமென்றே உண்மைகளை திரித்து சொல்வதாகும் அல்லது அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தும் சொல்லாகும்.